உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துகள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களை, நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில் துறையிலே, அன்றாட கடமைகளிலே நமக்கு துணை புரிவோர் அனைவரையும் வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர், நம்மை எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணையவழி வகுப்புகள், இணையவழி கூட்டுத்தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள், தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. இரு கைகளையும் அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள்
சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து தற்கால வாழ்க்கை முறை என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்குவதற்கு பேராசிரியர் அருள்நிதி கலைசெல்வி மாரிமுத்து அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நமக்கு மிக சிறப்பாக துரிய தவத்தை வழிநடத்தி நிகழ்வு முழுவதும் தொகுத்தளித்துக் கொண்டிருக்கும் அம்மா அவர்களை நாம் வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையினை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு தற்கால வாழ்க்கை முறைங்கிற தலைப்பை எனக்கு அளித்த நிர்வாகத்திற்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து மெய்யன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் நன்றி. அருமையானதொரு தலைப்புக்கு தற்கால வாழ்க்கை முறை. இதுக்கு பெரிதான விளக்கம் ஒன்றும் நமக்கு தேவையில்லை. பார்க்கும்போதே நம்ம அனைவருக்கும் புரியுது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இப்போ உள்ளங்கையில ஒரு நெல்லிக்கனி வச்சிருக்கோம், அப்படியே தெரியும் தானே. அதுக்கு யாருடைய உதவியோ கண்ணாடியோ வேணுமா, அல்லது திரும்பி பார்க்கவோ தேடி பார்க்கவோ வேணுமா அப்படின்னா இல்லை. இப்போ தற்கால வாழ்க்கை முறை அப்படிங்கிறதும் இது போலத்தான். இதில் உள்ள நிறை குறைகள் நமக்கு நல்லாவே தெரியுது. இருந்த போதிலும் சிலவற்றை நம்ம மாற்ற முடியுது, சிலவற்றை தெரிந்தே அப்படியே தொடர வேண்டிய கட்டாயத்திலையும் நாம இருக்கோம். முற்காலத்துல நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த விதம், அவர்களுடைய வாழ்வியல் முறை, உணவு, உழைப்பு, உறக்கம், எண்ணம் அனைத்தும் இன்று நாம கூர்ந்து நோக்கும் போது நம்முடைய அருட்தந்தை அவர்கள் கூறிய அளவு முறை அவங்க சரியா கடைபிடிச்சிருக்காங்க முன்னோர்கள் அப்படிங்கிறத நாம உணர முடியும். ஆன்மீக வாழ்வில் உயர்வதற்கு இந்த 5 அளவு முறை ரொம்ப முக்கியம். அதுபோல நேரம் மிக முக்கியம். நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எழுவது மிக முக்கியமான ஒண்ணு. முதல்ல பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து நாம அந்த பயன்களை பெறணும். இப்போதைய வாழ்க்கை முறைய நாம் பார்க்க போனா அவர்களுடைய வேலை நேரம் மிக மாறுபடுது. அதை ஒட்டியே அனைத்தையும் அவங்க செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. உணவு முறை, தூக்க நேரம், உழைக்கும் நேரம் எல்லாமே மாறிவிட்டதால அதற்கேற்ப அவங்களுடைய உடல்நிலையிலையும் மாற்றம் ஏற்படுது. எல்லாவற்றுக்கும் மேலாக விஞ்ஞான வளர்ச்சி மிக அதிகமா உள்ளது. சமீப காலமான ஏஐ தொழில்நுட்பம் பல மாறுதல்களை ஏற்படுத்துறத நாம பார்த்து கொண்டுதான் இருக்கோம். ஏஐ அல்லது செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது மனித நுண்ணறிவு தேவைப்படக்கூடிய பணிகளை இயந்திரங்கள் செய்யக்கூடிய அறிவியல். 50 அல்லது 100 பேர் வேலைகளை ஏஐங்கிற இயந்திரம் ரொம்ப எளிமையா தவறு இல்லாம விரைவா செய்து முடிக்குதுங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரியான விஞ்ஞான முன்னேற்றங்கள், நம்முடைய வாழ்க்கை முறையினுடைய மாற்றம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு நாம போறதுக்கும் ஒரு சிறு தடையாத்தான் இருக்கு. ஏன்னா ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது மிக சீரா போய்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய ஐயா ஸ்மார்ட் துணைத் தலைவர் எம்கே தாமோதரன் ஐயா வந்து ஒரு புக்கில் எழுதியிருந்தாங்க. அதை நான் படிச்சிருக்கேன். அதாவது நம்ம வந்து ஒரு வழி பயணம் போறதுக்கு தயாராகிறோம், கூடவே நம்ம தண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பாட்டில் தேடுறோம்.
அதுக்குள்ள கொஞ்சம் அழுக்கு படிஞ்சிருக்கு. அப்ப அத நம்ம பிரஷ்ஷாலையும், சோப்பு தூள் உபயோகிச்சும் சுத்தம் பண்றோம். இல்லன்னா அந்த தண்ணீருக்கும் அந்த தன்மை வந்துரும். அதுக்கு அப்புறம் தான் அதுல நம்ம தூய தண்ணீர நிரப்புறோம். அதுபோல வாழ்க்கை பயணத்துக்கு நம்முடைய உள்ளத்த இறைவன் வாசம் செய்யக்கூடிய கோயிலாக மாற்றணும் அப்படின்னா, அந்த ஆன்மீக வாழ்வுக்கு தேவையற்ற முன்வினை பதிவுகளான பழைய வாசனைகள் எல்லாம் நம்ம போக்கணுமாம். அதுக்கு இறை நம்பிக்கை, ஞானம் அப்படிங்கிற துகள்களால நாம சுத்தம் செய்யணுமாம். நம்முடைய உள்ளம் தூய்மை பெற்ற பிறகுதான் இறைவன் வாசம் செய்யும் இடமா அது மாறுது. அதே இது நாம எடுத்த அந்த பாட்டில் ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துக்கு உபயோகப்படுத்தப்பட்டதா இருந்தா, அத சுத்தம் செய்ய எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ளாமலும், யார் கண்ணுலயும் படாமலும், குழந்தைகள் கைகளுக்கு சிக்காமலும் நம்ம தூர வீசி எறிஞ்சிடுறோம் அல்லது மண்ணுல புதைச்சிடுறோம். அதை எத்தனை முறை சுத்தம் பண்ணாலும் உபயோகிச்சா உயிருக்கு கெடுதல் தான் விளைவிக்கும். இதே போல கடும்பற்றும், பேராசையும், பொறாமையும், மன தூய்மையும் இல்லாதவன் விஷமருந்து புட்டி போலயாம். ஆன்மீக பயிற்சிக்கு அவன் தகுதியற்றவன். அவனை போன்றவங்களை பார்த்தா விலகி இருக்கிறது தான் ஒரு ஆன்மீக சாதகனுக்கு நலம் தரும். சாதகன் தன்னை நிலைப்படுத்தி அப்புறம் தன்னுடைய அனுபவ ஞானத்தை கொண்டு பிறருக்கு வழிகாட்டுவது தான் சிறந்த வழிகாட்டுதல் அப்படின்னு ஐயா அவங்க அதுல சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு வழிகாட்டுதல் இந்த காலகட்டங்கள்ல நம்ம அனைவருக்குமே ரொம்ப தேவையா இருக்கு. ஏன்னா வாழ்க்கை முறை மாற்றத்தினால அந்த கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம யார்கிட்ட கற்றுக்கிறோம், நம்ம எதை கத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அக்பர் ஒரு நாள் தனியா உலாவிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்சம் தூரத்துல யாரோ ரொம்ப அற்புதமா பாடுறத கேக்குறாரு. இப்ப யாரு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இசை எங்க எந்த பக்கம் இருந்து வந்ததோ அந்த திசை நோக்கி போறாரு. பக்கத்துல போய் பார்த்தபோது புகழ்பெற்ற இசை மேதையான தான்சன் அப்படிங்கிறவரோட குரு அங்க மெய்மறந்து பாடிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த மயக்கத்தோடயே அதே நினைவுலயே அக்பர் அவைக்கு வர்றாரு. அப்ப தன்னோட அவையில் இருந்த இசை மேதை தான்சனை கூப்பிட்டு, உங்க குருவை போல அவ்வளவு இனிமையா உங்களால பாட முடியலையே ஏன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு தான்சன் அமைதியா பதில் சொல்றாரு, அரசே, நான் உங்கள் மகிமையை பாடுறேன். ஆனா என்னோட குருநாதரோ பகவானின் மகிமையை பாடுறாரு. அதனாலதான் அவரோட பாட்டு என்னோட பாட்டை விட உயர்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்றோம் அப்படிங்கும்போது அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதை நம்ம முழுமையா அனுபவிக்க முடியும். சில விஷயங்கள் யாரிடம் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய மதிப்பு இருக்கு. ஆனா நமக்கு கிடைத்த குருவோ மிக மிக ஒரு உயர்ந்த மனிதர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நம்முடைய சாமிஜி சொல்றாங்க, நம்முடைய வேலைகளை குறிப்பிட்ட ஒரு வேலையை ஒரு குறிப்பிட்ட நிலையில இருந்து கை கால் முதலிய உறுப்புகளை நம்ம இயக்க வேண்டியதா இருக்கு. அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் இல்லாம பிற உறுப்புகள் இயக்கத்துக்கு வராம உடல் நலம் ரொம்ப பாதிக்கப்படுது. உடலுடைய எல்லா பகுதிகளும் நமக்கு இப்ப அசைறது இல்ல. இப்ப பல உறுப்புகள் இயக்கப்படுவதே இல்லைன்னு சாமிஜி சொல்றாங்க. அதுதான் உண்மையான விஷயமும் கூட. அப்ப அதற்கு அடுத்ததா சாமி சொல்றாங்க, போட்டிகள் நிறைஞ்ச இன்றைய வாழ்க்கையில மன அழுத்தம், மனச்சோர்வு, உயர்வு தாழ்வு மனப்பான்மை போன்ற மன பாதிப்புகளும் நம்மளுக்கு சர்வ சாதாரணமா இப்ப நடக்குது. இதுல இருந்து விடுபட மனவளக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய வரப்பிரசாதம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதை அனுபவித்ததுனாலதான், உணர்ந்ததுனாலதான் சாமிஜி அதுக்கு ஏற்றவாறு ஒரு அருமையான கவி ஒண்ணு எழுதியிருக்காங்க. விஞ்ஞானம் உயர்ந்துள்ளது, பொருட்கள் மேன்மேலும் விளைவாதல் கண்கூடாய் காண்கின்றோம் இந்நாள். அஞ்ஞான இருட்டு நிலையே மக்கள் உள்ளபோது அவை அனைத்தும் ஆக்க வழி எவ்வாறு செல்லும்? மெய்ஞானம் மிக எளிய தெய்வம் உயிர் காந்தம் மிக விளக்கமாய் உணர்ந்தால் சொர்க்கம் நரகம் ஏன்? எஞ்ஞான்றும் மனிதனுக்குள் இரையாற்றல் உணரும் இணையற்ற அறிவொன்றே இன்ப வாழ்வு நல்கும் அப்படின்னு அந்த கவியில சொல்லியிருக்காங்க. அப்ப எல்லாமே விஞ்ஞானம் இந்த அளவுக்கு உயர்ந்தா கூட மனிதன் என்பவன் அவனுடைய அஞ்ஞானமான இருட்டுல இருந்துட்டான் அப்படின்னா இத்தனை விஞ்ஞானமும் நம்மளுக்கு பயன்படாம போயிரும் அப்படிங்கிறது அதுல சொல்றாங்க.
இப்ப அதுக்கு சாமிஜி சொல்லக்கூடிய வழிதான் அந்த இறையாற்றலை நாம உணரக்கூடிய இன்ப வாழ்வு கிடைக்கக்கூடிய ஒரு மார்க்கமா நம்முடைய மனவளக்கலை பயிற்சிகள் எல்லாமே இருக்கு. உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காயகல்ப பயிற்சி, மன அமைதிக்கு தவம், குறிப்பா நமக்கு சாந்தி தவம். சாந்தி தவத்துல சாமிஜி சொல்லுவாங்க இல்லையா ஒரு வரி, அது இந்த தலைப்புக்கு பொருத்தமான ஒரு விஷயம். அதாவது தவவேகம் உடல் வலுவை மீறும் போது தனித்திடவும் வழி உண்டு இதை காணாமல் சிவநிலையை அறிவதற்கு தவம் இருந்து சித்தியடையா முன்னம் கனல் மிகுந்து சவநிலையை அடைந்தார்கள் முன்னாளில் பல்லோர் சற்றும் இப்போ அந்த பயம் இங்கில்லை நவயுகத்திற்கேற்றபடி வாழ்க்கையோடே நான் என்ற நிலை அறியும் மார்க்கம் இது அப்படின்னு சாந்தி தவத்துக்காகவே ஒரு பாடல் சாமிஜி எழுதி வச்சாங்க. அப்ப அதுல சாமி சொல்லியிருக்காங்க, நவயுகத்திற்கு ஏற்றபடி வாழ்க்கை ஊடே இந்த காலத்துல நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த தற்காலத்துக்கு ஏத்த மாதிரியே நம்ம வாழ்ந்து கொண்டு நம்முடைய ரொட்டீன் லைஃப் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். அதுக்கு ஏற்றவாறு அந்த சாந்தி தவத்தையும் நம்ம பண்ணி நம்முடைய தவ வேகத்தை ரொம்ப அதிகமா போகாமலும் அதையே உடல் ஆற்றலாகவும் மாற்றி நம்ம பயன் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தவமா நம்மளுக்கு சாந்தி தவத்தை சாமிஜி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, இந்த தவ பயிற்சி, நம்ம அகத்தாய்வு பண்றோம் இல்லையா, அந்த அகத்தாய்வு பயிற்சிகள் இவை எல்லாவற்றுக்கும் மேல நமக்கு தேவையான அந்தந்த சீதோஷண நிலையில இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்ற வகையில உணவு முறை, இது எல்லாமே சாமிஜி இந்த தற்காலத்துக்கு எப்படி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்லப்போனா தற்காலம் மட்டும் இல்லாம எக்காலத்துக்கும் உதவக்கூடிய ஒரு பயிற்சி முறையாக நம்முடைய மனவளக்கலை பயிற்சி இருக்கு அப்படிங்கிறத யாராலும் மறுக்க முடியாது. அதுக்குதான் சாமிஜி சொல்றாங்க, விஞ்ஞானம் மேல மேல வளர்ச்சி பெற்று கொண்டே இருக்கு. மக்கள் எண்ணிக்கை அச்சம் தரக்கூடிய அளவுக்கு உலகுல பெருகிக்கிட்டு இருக்கு. வாழ்க்கை பொருட்களோட எண்ணிக்கைய மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே போறான். அரசியல் பொருளாதார துறைகள்ல குழப்பமும் சிக்கலும் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அப்ப தனி மனிதனுடைய வாழ்க்கையில பார்த்தா அச்சமே சூழ்ந்திருக்கு. எந்த நாட்டிலும் சமுதாயத்துல அமைதி இல்லை, பல துறைகளிலும் குழப்பம். இந்த நிலையில சிந்தனை ஆற்றல் உடையவங்க, சமுதாய நல நோக்கம் உள்ள தலைவர்கள்லாம், ஆன்மீக வழியில் நின்று வாழ்ந்து வரக்கூடிய நல்லவர்கள் எல்லாம் மனித குலத்தின் வாழ்க்கை நிலையை நினைச்சும் எதிர்கால உறுதியின்மை நினைச்சும் வருந்தி சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன சமுதாய அக்கறை உள்ள மக்களுடைய எண்ணம் அதுதான். இப்ப இந்த மாதிரியான வாழ்க்கை முறை மாறுது அப்படின்னு நினைக்கும் போது அவங்க எல்லாரும் அந்த வருத்தத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அப்போ பொருட்கள் பெருக்கம் உண்டானா அமைதி நிலவுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதுவும் சாமிஜி சொல்லக்கூடிய விஷயம்தான். அதே மாதிரி இராணுவ தளவாடங்களை வலுப்படுத்தி அதன் மூலம் அமைதி காக்க முடியும்னு சில அரசியல் தலைவர்கள் வீண் முயற்சி பண்றாங்க. இந்த உலக குழப்ப நிலையில ஆன்மீக விளக்கமும் அதை ஒட்டிய வாழ்க்கை நெறியும் தான் தனி மனிதனையும் மனித குலத்தையும் காக்கக்கூடிய ஒரே விஷயமா இப்ப இருக்கு. அப்போ உயிரோட மதிப்பு உணர்ந்து மனதின் மேன்மை உணர்ந்து மற்றவங்களுக்கும் மதிப்பளிச்சு தன்னோட செயலை அளவு முறைக்கு உட்படுத்தி வாழத்தக்க தெளிவும் பழக்கமும் ஆன்மீக அறிவு விளக்கத்தால மட்டும்தான் கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆறறிவு பெற்றும் மனுஷன் உடல் வரையில எல்லை கட்டி இருப்பதனால புலன் உணர்ச்சிகளுக்கு உட்பட்டு வாழ்க்கையில தனக்கும் பிறருக்கும் மனிதன் துன்பத்தை தான் தேடிட்டே இருக்கிறான். மனிதனை நல்ல மனிதனா ஒழுக்கமும் ஈகையும் கடமையும் உணர்ந்து வாழ்பவனா செய்யணும் ஒரு கல்வியானது. இப்ப அந்த 6வது அறிவின் பயன் மனம், உயிர், மெய் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மறைபொருளையும் உணர்வதாத்தான் இருக்கு. இப்ப அத்தகைய பெருமதிப்புள்ள 6வது அறிவு வளர்ச்சி பெற வழி இல்லாம அது வெறும் புலன் உணர்விலேயே செலுத்தப்படும் போது அளவு மீறியும் முறை மாறியும் செயல்படக்கூடிய வேகம் மனுஷனுக்கு ஏற்படுது. இந்த நிலையிலிருந்து மனுஷனை மீட்க வேண்டுமானா மனம், உயிர், மெய் அப்படின்ற 3 மறைபொருட்களை எடுத்துக்காட்டா உள்ள மனிதன் தன்னோட மதிப்பை உணரணும். நீண்ட நாள் சமுதாய நிலையை பற்றி ஆராய்ந்த சாமிஜி அவங்க எடுத்த முடிவு இது அப்படின்னு சொல்றாங்க.
அதை சொல்றாங்க. சுமார் 50 ஆண்டு கால ஆராய்ச்சியின் முடிவா நான் இந்த அனைத்து வாழ்க்கை உண்மைகளையும் கண்டிருக்கேன் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு சாமிஜி ஒரு சமுதாய நோக்கோட உலகம் அமைதியா இருக்கணும், மக்கள் நல்ல முறையில வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா இந்த மனித சமுதாயத்திற்காக அவங்க வருத்தப்படுவாங்க அப்படிங்கறத நாம உணர்ந்து கொள்ள முடியும். மகான்கள் எப்பவுமே இந்த சமுதாயத்திற்காகத்தான் எல்லாமே செய்வாங்க. தன்னுடைய சுயநலம் அப்படின்னு இல்லாம சமுதாயத்துக்காகவே பாடுபடக்கூடியவங்க தான் மகான்களா இருந்திருக்காங்க. அதனாலதான் அவங்க யோக வாழ்க்கைய சிறப்பா வாழ முடியுது. நம்ம மாதிரி உள்ளவங்க ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு ரெண்டுமே இல்லாம பேலன்ஸ் பண்ண முடியாம நாம கஷ்டப்படுறோம். இப்ப யோகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கைய யோக வாழ்க்கைய எப்படி உயர்த்திக்கிறது அப்படிங்கிறத சாமிஜி நல்லா உணர்த்தி இருக்காங்க. ஆரோக்கியமான உடல், அமைதியான மனம், இது ரெண்டோட துணை கொண்டு ஒருவன் உயிரோட தன்மையை அறிஞ்சு கொள்ள முற்படும் போது எல்லாம் வல்ல எல்லாவற்றையும் தன்னகத்தே கொண்டுள்ள இயற்கையானது தன்னுடைய ரகசியங்கள் எல்லாத்தையும் அவனுக்கு ஒண்ணு ஒண்ணா விளக்க துவங்குது. பிறந்து வந்ததோட நோக்கம் அவனுக்கு தெளிவாகுது. வாழ்க்கையின் குறிக்கோள் விளங்கிட்டதால விழிப்பு நிலை அடைந்த சாதகன் பிறவியின் பெருநோக்கம் மறவாது தன்னோட செயல்கள் எல்லாத்தையும் ஒழுங்கு செய்ய பழகி பயிற்சி கிடைச்சிருது. அவனுக்கு அந்த பயிற்சி பெற்றுடுறான். இப்ப நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு அவன் விடை கண்டு அந்த விடையோட வெளிச்சத்துல மன தூய்மை வினை தூய்மை எல்லாம் பெற்று மத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அளவுல தன்னை உயர்த்துக்கிறான். இதுக்கு சாமிஜி சொல்றாங்க, இந்த பயிற்சி பெறுவதற்கான தகுதி உலகத்துல பிறந்து வளர்ந்து வந்துள்ள அத்தனை மனிதர்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அந்த எண்ணத்தை கொண்டிருந்ததாலதான் நம்மள மாதிரி அனைவரையுமே பாத்தீங்கன்னா ஒரு உயர்ந்த ஆசிரியர்கள் அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ சாமிஜியோட கருத்துக்களை அத்தனையும் நாம எடுத்துக்கொண்டதுனாலதான் நாம இந்த மனவளக்கலையில இருந்து பல பேர் அதுல ஆசிரியர்களாகவும் உயர்ந்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு சிறந்த சேவையை இன்னைக்கு செய்து கொண்டிருக்காங்க. அப்படி சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஆசிரியர்களும் ஆரம்ப காலத்துல நம்மள மாதிரி கற்று வந்தவங்க தான் எல்லாருமே. அப்ப அந்த ஒரு சிறந்த ஒரு கல்வியை நம்முடைய மனவளக்கலை என்னும் கல்வியை அதுல என்ன இல்லை எல்லாமே மனவளக்கலை கல்வியில இருக்கு. இந்த காலத்திற்கு என்ன தேவையோ அது அங்க இருக்கு. இது ஏதோ ஒரு காலத்துலதான் பண்ண முடியும், விஞ்ஞானம் ரொம்ப முன்னேறணும் இன்னும் பிற்காலத்துலதான் பண்ண முடியும் அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. சாமிஜி எந்த காலத்திற்கும் ஏற்ற வகையில ஒரு உடற்பயிற்சி அவங்க சொல்லி கொடுத்தா கூட அது 8 வயசுல இருந்து வயதான காலம் எத்தனை காலமானாலும் அப்போ வரைக்கும் பண்ணக்கூடிய ஒரு எளிய முறை உடற்பயிற்சியாத்தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட இந்த மிகச்சிறந்த ஒரு பயிற்சி தான் இந்த எந்த காலத்திற்கும் ஏற்ற ஒரு வாழ்க்கை முறையா இருக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லை. இதுல பாத்தீங்கன்னா சாமிஜி சொல்லுவாங்க, இது மிகச்சிறந்த பண்பாட்டு கல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பண்பாட்டு கல்வி அப்படிங்கிறதுக்கு அவங்க அதுக்கான இலக்கணமும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன இருக்கும், ஒரு பண்பாட்டு கல்வியில என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு பண்பாட்டு கல்வின்னா அதுல பலவிதமான விஷயங்கள் கலந்து இருக்கக்கூடியதுதான் அதுல இருக்கு. சாமிஜி சொல்லுவாங்க, அதுல அகிம்சை இருக்கணும், உண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும், நேர்மை இருக்கணும், பொறுமை, மன்னித்தல், அது போல பாத்தீங்கன்னா நடுநிலைமை, தன்னடக்கம், பணிவு, விடாமுயற்சி, பொறாமையின்மை, கர்வமின்மை, தற்பெருமையின்மை, நல்லதையே காணுதல் அப்படின்னு நம்ம ஒரு 12 வகையான விஷயங்களை சாமிஜி அதுல சொல்லியிருப்பாங்க. அப்ப இது எல்லாமே இதுல இருக்கா அப்படின்னு சொல்லி நம்முடைய பயிற்சி முறைகள்ல ஒரு ஒரு இடத்துலயும் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னா அத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கல்வியா நம்முடைய மனவளக்கலை கல்வி இருக்கு. ஏன்னா நமக்கு கொடுத்த பயிற்சிகள் அந்த அளவு. அகத்தாய்வு பயிற்சிகள்ல நாம எடுக்காத நமக்கு சொல்லிக் கொடுக்காத விஷயங்களே இல்லை. இது அத்தனையுமே நமக்கு அகத்தாய்வுகள்ல வருது. அப்போ இது நம்ம கற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பல விதமான தேவையில்லாத விஷயங்களை நாம நீக்கி எது தேவையோ அதை நம்ம இன்புட்டா போட்டு நல்ல நிலையில வாழக்கூடிய அளவுக்கு இந்த கல்வி நம்மளை கொண்டு போகுது.
அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கல்வியை தான் சாமிஜி வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரம் யாருக்கும் வந்து உதவி செய்யக்கூடிய தொண்டு என்ற ஒரு நிலைக்கும் நம்மள உயர்த்தியிருக்காங்க. சாமிஜி ஒரு கவியில சொல்லுவாங்க, இவ்வுலகில் எவர்க்கெனினும் துன்பம் உண்டு பண்ண எந்த அளவோ ஒருவர் உயிர் நலம் பறிக்க எந்த வகையிலும் ஒருவருக்கு உரிமை இல்லை இல்லை, இயற்கையின் சட்டம் இது, காப்பம் இது ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அந்த கவி அப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்போ அதுக்கு வந்து உயிரினத்தும் அனைத்தும் வாழ்த்தும் முனை நீ உலகை வாழ்த்து அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த உயர்ந்த தன்மை எப்போ வரும் நமக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அனைத்தையும் எல்லா உயிர்களையும் நம்ம வாழ்த்தணும் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த தன்மை நமக்கு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாமே இறைநிலை தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு உணரும் போது, தெரியும் போது மட்டும்தான் அது வரும். நான் வெறும் ஏட்டுக்கல்வியா இல்லாம நாம் அதை உணர்ந்து உணர்கல்வியா அதை கற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம அந்த இது நமக்கு கிடைக்கும். நான் கற்றுக்கொள்றதுக்கு தற்காலத்துல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எங்க இருந்து எது கிடைக்கும் அப்படிங்கறத சொல்ல முடியாது. எங்க இருந்து வேணாலும் எதுவும் கிடைக்கலாம். ஒரு ஞானிக்கே ஒரு திருடனிடம் கற்றுக்கொள்ள விஷயம் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கதையில நான் படிச்சேன். அதாவது ஒரு மிகப்பெரிய சூபி ஞானி ஒருத்தர் மரண தருவாயில இருந்தாராம். அவர்கிட்ட சிலர் வந்து உங்களோட குரு யாரு அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், ஆயிரக்கணக்கான குருமார்கள் எனக்கு உண்டு. அவங்க பெயர்கள் எல்லாம் நான் சொல்லணும் அப்படின்னா காலம் போதாது. ஆனா பிரதானமானவங்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம். இப்ப யாருன்னு கேட்கும்போது ஒருத்தன் வந்து திருடன் அப்படின்னு சொன்னாராம். திருடன் திருடன் ஒருத்தங்கிட்ட இருந்து ஒரு ஞானி என்ன கத்துக்க முடியும் அப்படின்னு மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம். அப்ப அவரு சொல்றாரு, ஒரு தடவை நான் பாலைவனத்துல வழி தவறி ஒரு கிராமத்துக்கு போயிட்டேன். நள்ளிரவு நேரம் ஊரே தூங்கிருச்சு. ஒரு மனுஷன் மட்டும் ஒரு வீட்டோட சுவர்ல கன்னமிட்டு கொண்டு இருந்தான். ஓட்ட போடுவாங்க இல்லையா அது. அப்ப அவன்கிட்ட போய் நான் இங்க எங்க தங்க முடியும் அப்படின்னு கேட்டேன். இந்த இரவு வேளையில அது ரொம்ப சிரமம். விரும்பினா என்னோட நீங்க தங்கலாம். அதாவது ஒரு திருடனோட உங்களால தங்க முடியும்னா நீங்க தங்குங்க அப்படின்னு சொல்றான். சரி, அவன் நல்லவன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவன் கூட 1 மாசம் அவர் தங்கியிருக்காரு. ஒவ்வொரு நாள் இரவும் அவன், இப்ப நான் என்னோட வேலைக்கு போறேன், நீங்க ஓய்வெடுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போவானாம். அவனுடைய வேலை என்ன? திருட்டு தான். இப்ப அந்த வேலைக்கு அவன் போயிருவானாம். அவன் திரும்பி வந்த உடனே இவர் வந்து அவன்கிட்ட கேட்பாராம், உனக்கு ஏதாவது கிடைச்சதாப்பா அப்படின்னு கேட்பாராம். அதுக்கு அவன் வந்து இன்னைக்கு நைட்டு ஒன்றும் கிடைக்கல, ஆனா நாளைக்கு மீண்டும் முயற்சி பண்ணுவேன், கடவுள் விரும்புனா அப்படின்னு சொன்னான். அவன் ஒருபோதும் நம்பிக்கை இழந்ததே கிடையாது. இவர் சொல்றாரு, இவ்வளவு விஷய நேரத்திலையும் இவ்வளவு இந்த தொழில் பார்த்தும் அவன் வந்து ஒருபோதும் நம்பிக்கை இழந்தது இல்ல. எப்பவுமே சந்தோஷமாகவே இருந்தான். நானும் பல ஆண்டுகளா தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா ஒண்ணுமே நடக்கல. அநேக வேளையில நான் ரொம்ப மனசு வருந்தி, நம்பிக்கை இழந்து, இந்த முட்டாள்தனங்கள்லாம் நிறுத்திடலாமா அப்படின்னு கூட நினைச்சேன். ஆனா அப்போல்லாம் கடவுள் விரும்பினா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அந்த திருடனுக்கு சொன்னான் இல்லையா? அது உடனே என்னுடைய நினைவிற்கு வரும். அத தெரிஞ்ச உடனே நான் வந்து என்னுடைய அந்த மனச்சோர்வை வந்து நான் நீக்கிக்குவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்ப ஒரு பெரிய ஞானியாக இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா ஒரு திருடன்ட்ட இருந்து கூட நாம கற்றுக்கொள்ள முடியும். ஆனா நாம வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதோ மிக சிறந்த ஒரு கலை. இன்னைக்கு இந்த கலையை எடுத்துக்கொண்டு நாம எந்த இடத்துக்கு போனாலும் அழகா மக்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும். இதற்காக நம்ம தனியா ஏதாவது ஆஹ் பொருட்களை தூக்கி கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஒரு ஜிம்முக்கு போனா கூட எவ்வளவு கருவிகள் தேவைப்படுது. ஆனா அந்த மாதிரியான எந்த விஷயங்களும் இல்லாம நாம வந்து அழகா இருக்கிற இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் நம்முடைய பயிற்சிகளை செய்ய முடியும். எங்க போனாலும் யாருக்கு வேணாலும் உடனே எளிமையா நாம கற்றுத்தர முடியும். இன்றைய காலகட்டத்துல நம்முடைய குழந்தைகளை நாம பார்க்கிறோம். அத்தனை பேரையும் சமுதாயத்துல நம்ம பார்க்கிறோம். இரவு முழுவதும் விழித்திருந்து வேலை செய்யக்கூடிய ஐடி கம்பெனிகள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை நாம பார்க்கிறோம். அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடுது. நைட்டு 12 மணிக்கு பிரியாணி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வேற வழி இல்லை. அவங்களுடைய சூழ்நிலை அப்படி இருக்கு.
அப்ப அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த தற்கால வாழ்க்கை முறையில ரொம்ப துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்காங்க. அது நம்முடைய உடல் நலத்தையும், மனநலத்தையும் பாதிக்கும்னு தெரிஞ்சும், வேற வழி இல்லாம அவங்க அத செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையிலிருந்து அத்தனை பேரையும் மீட்டெடுக்க வேண்டுமானா, அதற்கு ஏற்ற வகையில அவங்களுக்கு உடற்பயிற்சி, நம்முடைய தியான முறைகள், நம்முடைய காயகல்ப முறைகள நம்ம கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கணும். அதனால அனைவரும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளணும். நமக்கு கிடைச்சிருக்குதோ, இன்றைய காலத்திற்கு முற்றிலும் பொருந்தக்கூடிய அருமையான, மேன்மையான இந்த மனவளக்கலை. இதை நாம தொடர்ந்து செய்து சிறப்பாக வாழ்வோம். இந்த சமுதாயத்தையும் நாம் உயர்த்தி கொண்டு செல்வோம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த அருமையான சிந்தனைக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி, இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக எளிமையாக, சிறப்பாக இந்த குறுகிய நேரத்துல தற்கால வாழ்க்கை முறையில இந்த ஏஐ நுண்ணறிவு திறன் வளர்ச்சி எந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கு அப்படிங்கிறது முதல் கொண்டு, அதற்கெல்லாம் எக்காலத்திலும் தற்காலம் மட்டும் இல்ல, எக்காலத்திலும் நம்மளுடைய மனவளக்கலை பயிற்சிகள் தீர்வாக அமைகிறது அப்படிங்கிற வகையில, அந்த தான்சேன் குருவுடைய இனிமை இவங்க கிட்ட இல்லைன்னும்போது, அவங்க இறைவன பத்தி துதிபாடும்போது எவ்ளோ இனிமை வருது. அப்போ நம்ம எப்பவுமே அந்த இறை உணர்வு அறநெறிப்படி இருந்தோம் அப்படின்னா, வாழ்க்கையும் இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சான்றாக சொன்னீங்க. உடல்ல இப்ப இந்த காலத்துல சில உறுப்புகளுக்கு இயக்கம் இல்லாம இருக்கு. அந்த காலம் மாதிரி இல்ல. இப்ப மனச்சோர்வு, மன அழுத்தம் அதிகமாக இருக்கு. ஆனா, அதற்கு எல்லாமே நமக்கு உடற்பயிற்சி, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறைக்கு, மன அழுத்தம் இல்லாம, மனம் லேசாக, அமைதியாக வைத்துக் கொள்ளக்கூடிய பயிற்சி முறைகள் நமக்கு அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகள் குடுத்திருக்காங்க. அதற்கு சாந்தி தவத்த நீங்க ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசுனீங்க. அதுக்கு பாடலையும் சொன்னீங்க. நம்மளுடைய மதிப்ப நாம உணரணும். நமக்குள்ள இறையாற்றல் இருக்கு. இறைநிலையே எப்போதும் நினைக்கணும். குருவை மதிக்கணும். அப்ப அந்த குருவை மதிச்சு நடக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில அந்த நம்பிக்கை, அந்த இறக்கும் தருவாயில ஒருத்தர் ஞானி திருடன் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடம். அப்போ அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம மேல இருக்கணும், குரு மேல இருக்கணும். அப்பதான் அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது எப்ப வரும்? நமக்குள்ள தவம் செய்ய 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 அழுக்குகள் நமக்குள்ள இருக்கக்கூடிய களங்கங்கள் எல்லாம் போக போக கண்டிப்பாக அந்த கிளியர் ஆகும்போது தான் எல்லாமே அந்த கிளென்ஸ் ஆக ஆக தான் இந்த தூய்மை வரும். வீட சுத்தப்படுத்தினா தான் அந்த குப்பை வெளியேறும். அந்த மாரி உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் எல்லாம் வெளியேறினா தான் உடம்பு சுத்தமாகவும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்படிங்கிற வகையில நீங்க அத தற்கால வாழ்க்கை முறைக்கு மனவளக்கலை பயிற்சிகள் தீர்வாக அமைகிறது அப்படிங்கிறத மிக சிறப்பாக சொன்னீங்க. அம்மா அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி கலைசெல்வி மாரிமுத்து அம்மா அவர்களும், அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. மிக சிறப்பாக இருந்தது. வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 6 மணிக்கு வீடியோ மற்றும் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறுகிறது. அதை பார்த்து கொண்டே நாமும் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25க்கு மாலை நேர காயகல்ப பயிற்சி, 6:30க்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை, 7:30க்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனிக்கிழமை மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறுகிறது. பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 வரை சிறப்பு சிந்தனை நடைபெறுகிறது. உலக நல வாழ்த்துடன் இன்றைய அமர்வினை நிறைவு செய்து கொள்வோம். சாட்டில் வாழ்த்து கூறிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானி